மாவு உருண்டை செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் பாசிப்பருப்பு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நான் சின்ன அளவில் சொல்கிறேன். நீங்கள் பெரிய அளவில் செய்கிறதுனா 1 கிலோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுக்கும்போது அந்த மாவுருண்டையினுடைய சுவையும் மணமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம ஏலக்காய் இது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த பாசிப்பருப்பும் நெய்யும் தான் இதுக்கு பிரதானமே. அதனால் இந்த பாசிப்பருப்பை ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. இது அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் இந்த மாதிரி மாறி வரணும். இந்த பக்குவத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரே மாதிரி வறுபடணும். அதை மட்டும் நம்ம முக்கியமாக கவனித்து வறுத்துட்டோன்னா இந்த மாவுருண்டை ரொம்ப அற்புதமாக வந்துடும். நிதானமாக வறுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு சீனி எடுத்துக்கலாம். நான் கோபுரமாக பாசிப்பருப்பு எடுத்தேன். இதில் தலை தட்டி சீனி எடுத்துக்கிறேன். பாரம்பரிய சுவையில் சீனி சேர்த்து ஒயிட் சுகர் சேர்த்து தான் செய்கிறது உண்டு. அதனால் இது ஃப்ளாட் டாப்பில் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கிறதுனாலும் நாட்டு சர்க்கரை எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லமும் துருவி சேர்க்கலாம். எதாக இருந்தாலும் அளவு இதே அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச ஜீனியை சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சிட்டோன்னா நல்லா இனிப்பாக சுவை அட்டகாசமாக இருக்கும். அதனால் சளிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜலிச்சாச்சு. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுக்குறதுனா சுகர் தனியாக மாவு தனியாக அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சுக்கும் போது கட்டி தட்டாமல் இருக்கும். அடுத்ததாக பாசிப்பருப்பை சேர்த்து அரைச்சிட போகிறோம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும். மிக்சியில் அவ்வளோ ஸ்மூத்தாக வராது. நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா ஸ்மூத்தாக கிடைக்கும். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு தடவை அரைச்சி ஜலிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை சேர்த்து அரைக்க போகிறேன். 2 தடவை அரைச்சி ஜலிச்சோன்னா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அரைச்சி ஜலிச்சிக்கலாம். இதை ஜலிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கப்பி தங்குச்சுன்னா அந்த குருணையாக தங்குறது எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமையல் பொரியல் கூட்டு அதிலெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக சுவையாக இருக்கும் சமையல். இப்போ எனக்கு அதிகம் தங்காததுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இந்த மாவு ஒரு உலக்கு மாவு எடுத்தோன்னா ஒரு உலக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கிறோம். 2ஐயும் சம அளவில் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அரைச்சி நம்ம ரெடியாக வச்சிட்டோன்னா அப்பப்போ செஞ்சுக்கலாம். இந்த மாவு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். பாசிப்பருப்பு வறுத்து அரைச்ச மாவுருண்டை மாவு கிடைக்கும். உருண்டைகளாகவுமே உங்களுக்கு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் பக்குவமாக தயாரித்து கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாரம்பரிய முறையில் செஞ்சுருப்போம். இப்போ ஒரு உலக்கு பருப்பு மாவும் ஒரு அளவுக்கு சுகர் மாவும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடிய இனிப்பு பலகாரம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த பருப்பும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால நெய்யோடு சேரும்போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவுக்கு 1 கப்பு மாவு எடுத்தோன்னா அதுக்கு 1/4 கப்பு நெய் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் தயாரித்த நெய் தான் எடுத்துக்க போகிறேன். வெண்ணெய் வாங்கி காய்ச்சிட்டு சுத்தமான பசுவம் நெய். இந்த நெய் சேர்த்தோன்னா ஸ்வீட் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1/4 கப்பு நெய் எடுத்து நல்லா உருக்கிக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் நெய்யை உருக்கிக்கோங்க. நெய் நல்லா உருக்கிட்டு சூடாகி வந்துடும். அந்த புகை மாதிரி வர்றதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. நெய்யோடு சேரும்போது கொஞ்சம் கட்டி தட்டும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் மட்டும் கவனமாக செஞ்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கையாலையுமே கொஞ்சம் அப்படியே நல்லா கட்டிகள் இல்லாமல் சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். அந்த சுகர் பவுடர், மாவு, நெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாவுருண்டை பிடிக்கிறதுக்கு கிண்ணம் காரைக்குடி பகுதிகளில் மாவுருண்டை கிண்ணம்னு கிடைக்கும். அதுலேயும் செய்கிறது உண்டு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவுருண்டை கிண்ணம் இதில் செஞ்சோன்னா அச்சு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா உருட்டி வைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரிய மாவுருண்டையினுடைய ஷேப்பு. அதனால் நான் உங்களுக்கு உருட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உருட்டி செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையான மாவுருண்டை, ரொம்ப சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தீபாவளி டைமில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.